போடு இதுதாண்டா மோதி. 1,00,000 பெட்ரோல் பங்குகள், 26,000 எல்பிஜி நிலையங்கள். நோ டென்ஷன், ஒன்லி ஆக்ஷன். உலகமே ஒரு மிகப்பெரிய எரிசக்தி போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஈரான் இஸ்ரேல் மோதல், மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் போர் என சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை எப்போது வேண்டுமானாலும் எகிரலாம் என்று அச்சம் நிலவுகிறது. வல்லரசு நாடுகளே தங்களது எரிபொருள் இருப்பை கண்டு கவலைப்படும் சூழலில் 140 கோடி மக்களை கொண்ட பாரத தேசம் மட்டும் எந்தவித பதற்றமும் இன்றி நிமிர்ந்து நிற்கிறது. இதற்கு பின்னால் இருப்பது பிரதமர் நரேந்திர மோடியின் அசாத்தியமான எரிசக்தி ராஜதந்திரம். இன்று இந்தியா முழுவதும் உள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் மற்றும் 26,000க்கும் மேற்பட்ட எல்பிஜி விநியோக நிலையங்கள் எந்தவித தங்குத்தடையும் இன்றி 100% கொள்ளளவுடன் இயங்கிக் கொண்டிருப்பது ஒரு உலக சாதனை எனலாம். இந்த மாற்றமானது தற்செயலாக நிகழ்ந்தது அல்ல. கடந்த சில ஆண்டுகளாக மோடி அரசு மேற்கொண்ட மிக தெளிவான உள்கட்டமைப்பு புரட்சியின் விளைவு இது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்காக மக்கள் மாத கணக்கில் வரிசையில் நின்ற அவலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று போர்ச்சூழல் நிலவினாலும் கூட சாதாரண ஏழை எளிய மக்களின் வீடுகளுக்கு எரிவாயு சென்றடைவதை இந்த அரசு உறுதி செய்திருக்கிறது. வெறும் 14 கோடி எல்பிஜி இணைப்புகள் இருந்த நாட்டில் இன்று 32 கோடிக்கும் அதிகமான இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. உஜ்வாலா திட்டம் மூலம் கிராமப்புற பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றியதோடு மட்டுமல்லாமல் தட்டுப்பாடற்ற விநியோக சங்கிலியை மோடி அரசு மிக வலிமையாக கட்டமைத்துள்ளது. குறிப்பாக உலகளாவிய அழுத்தங்களுக்கு பணியாமல் இந்தியாவின் தேச நலனை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் இன்று இந்தியாவை ஒரு பாதுகாப்பான தீவாக மாற்றியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தடைகளையும் மீறி ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெற்று அதை இந்திய மக்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றியதில் மோடியின் தலைமை பண்பு வெளிப்படுகிறது. இந்தியாவின் வியூக எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மூலம் பல நாட்களுக்கு தேவையான எரிபொருளை நிலத்தடியில் சேமித்து வைத்துள்ளது இந்த அரசு. இது வெறும் சேமிப்பு அல்ல, எந்தவொரு உலக போரையும் பொருளாதார தடைகளையும் எதிர்கொள்ளும் இந்தியாவின் தற்காப்பு அரண். திறனை வளர்ப்பது, விநியோகத்தை உறுதி செய்வது மற்றும் குடிமக்களை பாதுகாப்பது என்ற இலக்கோடு செயல்படும் மோடி ஆட்சியானது இந்தியாவை ஒரு எரிசக்தி தன்னிறைவு பெற்ற வல்லரசாக மாற்றியுள்ளது. உலகமே இருட்டில் மூழ்கினாலும் பாரதம் எப்போதும் ஒளிரும் என்பதற்கு இந்த வலுவான உள்கட்டமைப்பே சாட்சி.